ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மண்டே. இன்றைக்கி வந்து தம்பிக்கு லன்ச் வந்து வடைக்கறி செஞ்சு அதில் வந்து சாதம் போட்டு பெனஞ்சு அப்புறம் வந்து முட்டை பொரிச்சு கொடுக்க போகிறேன். ஏன் வந்து வடைக்கறினா அதில் வந்து இந்த கடலைப்பருப்பு போட்டு செய்கிறோம்ல, அவன் வந்து இந்த வடை வந்து சாப்பிட மாட்டேன்றான். ஸோ அவனுக்கு எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணால் அவன் வந்து சாப்பிட்றான். அதை வந்து மிக்சியில் அரைச்சிடுறோம்ல, ஸோ வந்து அவனுக்கு அந்த கூட்டு மாதிரி இருக்கும், அவனுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சி அவன் சாப்பிட்றான். ஸோ அது அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து லெமன் சாதம், கத்திரிக்காய் கூட்டு, அதே வடைக்கறி தான் அவரும் சாதத்தில் பெனஞ்சு சாப்பிட்டுக்குருவார். லெமன் சாதம் வந்து மஞ்சப்பொடி போடாமல் செய்கிறேன். ஏன்னா இந்த பிலுருபின் லெவல் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹையெல்லாம் இல்லை, 2.5 இருக்குன்னு, இவருக்கு வந்து 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ வந்து இந்த மஞ்சப்பொடி, ஆயில் இதெல்லாம் வந்து சேர்க்க வேணாம், நான்வெஜ்ஜெல்லாம் சேர்க்க வேணாம்னு சொன்னனால கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஆல்ரெடி நான் கம்மியாக தான் ஊற்றுவேன். ஸோ இப்போ சுத்தமாக ஊற்றாத மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து நிறைய ஒர்க் இருக்குது. என்னென்னா, ஆல்ரெடி அம்மாவுக்கு வந்து ஸ்கேன் எழுதி போய் பார்த்தது, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பேங்க் போகணும். அப்புறம் வந்து கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் போகணும். தம்பிக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து இனிஷியல் இல்லாமல் வந்துருச்சு. ஸோ இனிஷியல் ஆட் பண்ணுறதுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு வரணும். ஸோ காலையிலே வீட்டில் எல்லா ஒர்க்குமே பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சு வீடை க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் நான் போகணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து திரும்ப ஒர்க் பண்ண முடியும். பார்க்கலாம் நான் எப்படி இன்றைக்கி இத்தனை வேலை பண்ண போனேன்னு தெரில. சரி, ஓகே. அப்புறம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.